பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிரதமர் மோடி பிரதமரா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. ஆனா மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வருவோம், ஆனா மோடி பிரதமரா இருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதே போல நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா மோடியோட கைப்பாவையாக தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கு நிதியை பத்தி எதுவுமே தெரியாது, அவர் சொல்லக்கூடிய இடத்துல கையெழுத்து போடக்கூடிய ஆளா தான் நிதியமைச்சர் இருக்காரு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது ஒரு குற்றச்சாட்டாக தான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் பெரிய கருத்தில் இல்லை. பிஜேபி மோடி இருந்தாலும் யார் இருந்தாலும் அவங்க கொள்கை வகுக்கிறதா ஆர்எஸ்எஸ் தான், அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் இவர் ஒரு கருவி, அவ்வளோதான். இவர் ஒரு கருவி, மோடி ஐயா ஒரு கருவி. அவர் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு வந்தாலும் அதே தான் நடக்கும். கொள்கை மாறிட போதா? கொள்கை மாறிட போதா? ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா? கைது அவர் உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சி பேசுனது கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குல்ல, நமக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது அது தவிர்த்துருக்கலாம் தம்பி. அது அதனால் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அது கஞ்சா வச்சது யாரு? கஞ்சா வச்சதே யாரு? கஞ்சாவை கவர்மெண்ட் தான் விற்கிது, அப்புறம் போட்டு கஞ்சா விற்கிது. சாராயம் விற்கிட்டு பார்த்துச்சு. இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையே, ஏன்னு கேளுங்க. கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க. ஜாபர் சாதிக்கு விஷயத்துல பாத்தீங்கன்னா அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாபர் சாதிக்கு எனக்கு 10 ஆண்டுகளாக தெரியுமே தவிர அவரோட அந்த வியாபார ரீதியா எந்த ஒரு இதுவும் என்கிட்ட இல்லை, அந்த சம்பந்தமே எனக்கு எதுவுமே இல்லை, பொய் பரப்புரை எடுப்பு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அமீரோட தொடர்பு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விசாரணை அடுத்தடுத்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் திரு அமீரோட ஒன்னா இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பந்தம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? அதெல்லாம் இல்லை. ஜாபர் சாதிக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியாது. அது அமீர் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை உணரணும்ல. ஒரு முதலாளி படம் எடுக்கிறதுனால நீங்கள் காசு எப்படி சம்பாரிச்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு யாரும் படம் எடுக்கிறதில்ல. நீங்கள் படம் எடுக்க வர்றீங்கன்னா எனக்கு சரி நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், நல்லா காசு வச்சுருக்காரு, அது படம் அப்படி தான் எடுப்போமே ஒழிய இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள் அது இன்கம் டேக்ஸ் வேலை, அது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை, எங்கள் வேலை இல்லை. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏகி கொடுப்பாரு அவர். என்ன அதே போல பிடிபடுற கஞ்சா பொருட்கள் எல்லாமே குஜராத்தில், அதோட பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் தான் பிடிக்கிறது. ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலம் குறை சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் அதானி போர்ட்டிலே 1,30,000 கோடிக்கு போதைப் பொருள் இறங்குச்சு. உங்களுக்கு தெரியும், நான் கூட கேட்டேன். ஜாபர் சாதிக்கு இவ்வளோ பேசுகிற நீங்கள் அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறனால டக்குன்னு திருப்புறீங்க. அதை நீங்கள் 1,30,000 கோடிக்கு வந்துச்சு அந்த கப்பலில். அந்த சரக்கை உள்ளே விட்டீங்களா, திருப்பி அனுப்பிட்டீங்களா? அதுக்கு பதில் இருக்கா நான் கேட்குறதுக்கு? சரி, அந்த சரக்கு யாரோடது? அது நடவடிக்கை எடுத்துல ஒரு கணவன் மனைவி மேலே சின்னதாக ஒரு இதை போட்டு அப்படியே மூடி விட்டுட்டீங்க. அப்போ அது எவ்வளவு கேள்வி நமக்கு எழுதுது? அந்த போதைப் பொருளை நாட்டுக்குள்ளே விட்டீங்களா, இல்லை திருப்பி கடலில் கொட்டிட்டீங்களா, இல்லை வெளியில் திருப்பி அனுப்பிட்டீங்களா? என்ன நடந்தது சொல்லுங்கள். அது யார்? அந்த முதலாளி யார்? அதில் என்ன நடவடிக்கை இருந்தது? தேர்தல் நேரத்தில் அவர் ஜாபர் சாதிக்கு ஒரு இஸ்லாமியருங்கிறதுனால இஸ்லாமியர் போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது தான். உலகத்தில் இவங்க தமிழன்னாவே பயங்கரவாதி, இஸ்லாமியனாவே பயங்கரவாதி, அப்படிதான் கட்டமைப்பாங்க. இப்போ என்னையெல்லாம் பாஸ்போர்ட்டை 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. எதுக்கு என் பாஸ்போர்ட்டை பறித்து வச்சுக்கிறேன் நீ? அப்படி என்ன பன்னாடு தேடுறது பயங்கரவாதியா நான்? சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். எந்த நாட்டுக்குள்ளே உள்ள நுழைய விடாமல் கைது பண்ணி திருப்பி அனுப்புறீங்க. என்ன கொடுமை. பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு, விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்த்தா எப்படி